வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு இன்னொரு வீடியோ. ஒரு வருஷம் இல்லை 1.5 வருஷமா எல்லா வீடியோலையும் ஒரே டிஷர்ட்டை போட்டு போன வீடியோவில் இந்த டிஷர்ட்டுக்கு மாறினேன். அது ஒரு தப்புன்னு போன வீடியோ கமெண்ட்ல நிறைய கட்சிகளோட என்ன தொடர்பு வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன பார்த்தா எப்படா தெரியுது உங்களுக்கு? அந்த மேட்டர்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ இன்னைக்கு இந்த வீடியோவில் ஏதேதோ கிறுக்குத்தனமான ரீல்ஸ் எல்லாம் இருக்கு. நானே இன்னும் சிலது பார்க்கல. வாங்க பார்க்க ஆரம்பிக்கலாம். ஏய், இங்க என்னடா பண்ற? வாளுக்கு அங்க கல்யாணம்டா. வாளுக்கு கல்யாணம் செத்துருவேன்னு சொன்னேன்டா, பயந்துட்டேன்டா. நீ ஏன்டா சாவணும்? வாடா கல்யாணத்தை நிறுத்தலாம். அவனா எங்க செத்தான்? நீ தான் கொஞ்சம் புடிச்சமைக்கு சாகடிச்சிட்ட. நீங்க நோட்டீஸ் பண்ணலையா? எங்க பாருங்க, இன்னொரு டைம் காட்டுறேன். ஒருத்தன் ஓடி வந்து கெஸ் வாங்குதுன்னா குனிஞ்சு நிப்பான், புடிச்சு நிப்பான். அதை புடிச்சா நிப்பான். நெஞ்ச புடிச்சு குடுக்கி இருந்தாலும் வெந்திரிச்சிருப்பான்டா. இப்படி கொஞ்சம் புடிச்சவன சாகடிச்சிட்டேடா. இவங்க ஒரு கேங்கு இன்னும் வந்து Facebook காலத்துலயும் டிக்டாக் காலத்துலயும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இத்தனை 12,000 லைக்கா? ஃபைனலி என்னப்பா ஆய் வருதா? என்ன எமோஷனல் ரியாக்ஷன் இது? ஒன்லி வி தளபதி ஃபேன்ஸ் கேன் ஃபீல் திஸ் எமோஷன். நாளைக்கு ரெடியா இருக்கேன். கமெண்ட் சிஎம் விஜய் இஃப் யூ ஃபீல் திஸ். ஃபீல் வாட்? என்னத்தை ஃபீல் பண்றதுக்கு? ஆய் வரதுக்கா? எனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் இப்படிதான் தோணிருக்கு. என்ன ரியாக்ஷன் அது? என்ன ப்ரோ கொட்டை வலிக்குதா? அது எப்படி திடீர்னு கேமரா பிடிச்ச உடனே சிஎம் ஆயிட்டார் அப்பப்பெல்லாம் ரியாக்ஷன் வருமா? எனக்கு தெரியலப்பா. எப்படி உங்களுக்கு போனை பிடிச்சா மட்டும் அழுக வருது, ரியாக்ஷன் வருதுன்னு எனக்கு தெரியல. இது ரொம்ப ரியாக்ஷனா இருக்கு, ஓவர் ரியாக்ஷனா இருக்கு. பேச முடியலையா? பேச முடியாத அளவுக்கு அழுக வந்து வருது. முட்டை சளி அடிக்கிறவர் போல அந்த அளவுக்கு ஃபீல் பண்றாரு. என்னப்பா என்னென்னமோ பண்ற? காரமா இருக்கா? எனக்கு புரியல. என்னடா சொல்ற? ஒண்ணுமே புரியல. எதையோ சமைச்சதை நக்கி பார்த்தாங்க, காரமா இருந்துச்சு, ஓகே. அதுக்கப்புறம் டேஸ்ட் நல்லா இருக்குன்ட்டு என்னையா ரீல் எடுக்கிறீங்க? எனக்கு ஒரு மனும் புரிய மாட்டுது. நான் இன்னொரு டைம் பாக்குறேன். அதாவது டேஸ்ட் குட்ங்கிறது அது சரி. இதெல்லாம் புரியாதனால இப்படி இருக்கு. நான் நண்பர்களே, இப்ப நீங்க பார்த்ததெல்லாம் ஒரு விதமான கிரிஞ்சா இருந்துச்சா? இவங்க காட்ட போறது வேற மாதிரியான கிரிஞ்சா இருக்கும். கிட்டத்தட்ட வடக்கன்ஸை இன்ஸ்பயர் பண்ணி எடுத்த மாதிரியே இருக்கு. இதுல பின்னாடி ஃபோங்க் பாடல்கள் வேற. சிக்மா கன்றாவிய காட்டுற இருக்கு. அண்ணே, ஒரு தண்ணி பாட்டில் எவ்வளோண்ணே? 20 ரூபா. அம்மா போட்டியா? ஒரு நிமிஷம்ண்ணே. பாட்டில் எவ்வளோண்ணே? 20 ரூபா. தேங்க்ஸ்.
இதுல என்ன கூந்தல் சிக்மா இருக்குன்னு எனக்கு மட்டும் யாராவது சொல்லி புரிய வைங்களேன். இதுல என்ன சிக்மா இருக்கு? இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? போன் பாடல்கள் சில டைம் சில சிச்சுவேஷன்லாம் கேட்க ஒரு மாதிரி நல்லா இருக்கும். இது கண்டவங்க கையிலையும் கிடைச்சு இந்த லூசு போயிட்டு வந்து இந்த கடியாரத்தை காப்பாத்தி பத்திரமா உள்ள கொண்டு வைங்க போங்க. இதுல என்னடா சிக்மா இருக்கு? தண்ணி வாங்கி குடிச்சதுல என்னடா சிக்மா இருக்கு? எதுக்குடா 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 கேப்ஷனே தான் போட்டிருக்காங்க, டேக் யுவர் சிக்மா கை. இப்போ அவர் என்னத்த சிக்மான்னு புளுத்திட்டாருன்னு எனக்கு புரியல. அப்ப தண்ணி குடிச்சு துப்புறதுனா சிக்மா கிடையாதா? பசங்க தான் நிக்கிறாங்க, மேல கை போடாது. நான் இந்த வீடியோ பார்க்கல, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போறேன். பார்த்த அந்த ஃபர்ஸ்ட் ஒரு செகண்ட்ல எனக்கு ஒரு மாதிரி கிரிஞ்சு வாட நாறுது. பசங்க தான் நிக்கிறாங்க, மேல கை போடாது. போயிட்டாங்க. பா. இது 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 என்ன பெரிய இதுன்னு சொல்லிட்டு இதுக்கு மண்டையோட்டு எடிட்லாம் பண்ணிருக்கீங்க. என்ன இலவிடாது? வடக்கு நாடாக மாறிக்கொண்டே இருக்கும் தமிழ்நாடு. இது இவங்க போட்டது கூட போட்டு தொலைஞ்சிட்டு போட்டோம். இது ஒரு கெத்து, இது ஒரு சிக்மாடா நானு, ஆல்ஃபாடா நானு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இத்தனை 2 லட்சம் பேரு வியூஸ் இல்ல லைக் மட்டும் பண்ணிருக்கானுங்க. இதெல்லாம் எப்படி மில்லியன் வியூஸ் தாண்டி போயிருக்கும். கண்டிப்பா எவனாச்சும் ஃபயர் அவுட் வச்சிருப்பானே. சூப்பர் ஃபயர், நோ லவ், ஹார்ட் பிரேக், இது இது ஏதோ ஒரு பர்பிள் மூஞ்சி, பவர் ஆஃப் பாய்ஸ். மறுபடியும் சொல்றேன், எனக்கு இந்த மாதிரி பண்றவங்களோட பார்த்தா கூட பயமா இல்ல. இதெல்லாம் ரசிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குன்னு தெரியும் போதுதான் எனக்கு நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு. சூப்பருங்க, பாய்ஸ் இப்படிதான் போல்டு இருக்கணும். நான் சொல்லல, ரசிக்கிறாங்க, ஃபயர் விடுறாங்க இதுக்கெல்லாம். சார் ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் டேய் மாப்பிள, டேய் என்னடா ஆச்சு? அடிச்சிட்டாங்கடா. அடிச்சாங்களா? யாரா? மண்டி வீரன் தான்டா. வண்டி வீரனா? மண்டி வீரனா? என்ன இந்த பேர்லாம் வந்து டெரர் பேரா வச்சிருக்கீங்க? யாரா மண்டி வீரன்? மண்டி போடுவானாடா? என்னைய பத்தி உனக்கு தெரியாது. நீ யாருன்னே எனக்கு தெரியாது. சரி அவரா பாத்துக்கலாம் வாடா. டேய் நம்ம மாப்பிள்ளை. ஐயோ, இந்த அக்கா வந்து ஏன் ஆல்ரெடி 2 ரீல் இரிட்டேட் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த ரீல்ல ஏதோ பண்ணி இரிட்டேட் பண்ண போறாங்க. நம்ம மாப்பிள்ளை ஒருத்தவன் அடிச்சிட்டான்னு சொல்றான். நீ என்ன விடு பாத்துக்கலான்ற? வண்டி எடு போலாம். ஏய் நீ எங்க வர? அங்க சண்டைனா நடக்கும், நீ இங்கே இரு. டேய் வண்டி ஏறா. வாடாவும் பாட்டு வேற, சும்மாவே இதுல கிரிஞ்சு தூக்கலா இருக்கு, இதுல இந்த கரும்பு குடிச்சு பாட்டு வேற. என்ன அசிங்கம் எனக்கு? மச்சான் வேணாம்டா. ஏய் சும்மாறா. டேய் யாரா அவனை அடிச்சா? மண்டி வீரன் தான். இனிமே என் மாப்பிள்ளை மேல கை வச்ச அவ்வளவுதான். ஏய் ஐயோ, நான் இந்த வீடியோ பாஸே பண்ண வேண்டாம், பார்த்து முடிச்சுட்டு அடுத்த வீடியோ போயிடலாம் நினைச்சேன். இப்ப அக்கா ஒரு சிரிப்பு போட்டாங்க பாத்தீங்களா? ஐயோ இவங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. இதெல்லாம் கிரிஞ்சுன்னு கூட சொல்ல முடியாது, ஏன்னா இதெல்லாம் அதை விட கிரிஞ்சா இருக்கு. டேய் வாங்கடா போலாம். இது என்ன? இது வந்து ஃபீமேல் ஆட்டிடியூடா? ஃபீமேல் சிக்மா? ஏக்கோ, இதுக்கும் பிரசவத்தின் வழியை தாங்க பிறந்த அதுக்கும் என்னக்கா சம்பந்தம்? என்ன சம்பந்தம்? சம்பந்தப்படுத்திக்கிட்டேன். சபரீஷ் எப்படிடா இருக்க? நான் நல்லா இருக்கேன் கவி. நான் சொன்னேன்ல 3 வருஷம் லவ் பண்ணேன் எக்ஸ், இவதான். டேய் உன் ஃபோன் நம்பர் மட்டும் தெரியா? ஃபோன் கொடு, நானே போட்டு தரேன். இந்தா கால் பண்றேன். பை. கால் பண்றேனா? எக்ஸ் ஆயிருச்சு, கல்யாணமும் ஆயிருச்சு, அப்புறம் எதுக்கு நம்பர் கொடுத்து கால் பண்ணணும்? சரியில்லையே. எனக்கு இந்த கான்செப்டே புரிய மாட்டுது. இவனுக்கு வந்து ஏன் வந்து எக்ஸ் ஆகுது? பிரேக்கப் ஆயிடுச்சு. ஏன் பிரேக்கப் ஆச்சு? 2 பேருக்குள்ள சண்டை வந்து பிடிக்காம போய் அப்படி இப்படி ஆகிதான் பிரேக்கப் ஆயிருக்கும். பிரேக்கப் ஆனதுக்கு அப்புறம் எப்படி எக்ஸோடைய ஃப்ரெண்டா இருக்கீங்க? வெக்கமா இல்ல? எனக்கு இது எப்படி நீங்க இருக்கீங்கன்னு எனக்கு புரிய மாட்டுது. எக்ஸ் கூட இன்னும் பேசிக்கிட்டு இருக்கானுங்க, கான்டாக்ட்ல இருக்கானுங்க. கேட்டா வந்து எக்ஸ் தான், பட் ஃப்ரெண்டா கூட வச்சிருக்கேன் அப்படின்றானுங்க. இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க 2 பேரும் இப்பதான்டா டேஸ்டா இருக்கு. சத்யா மட்டும் இல்லனா நம்மளே லவ் பண்ணிக்கலாம்லடா. இல்ல
நான் போறேன். ஏய் சத்யா, சாரிங்க, நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன். இவங்க 2 பேரும் சைடில் ஓட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. இதுக்கு வந்து கோவப்படக்கூடாதான், இது வந்து விளையாட்டுக்கு ஃபன்னி பிராங்க் அப்படின்னு சொல்றாங்க. என் நெத்தில நான் கேனப்பை நான் அழுகி வச்சிருக்கு. எதுக்கு நீ தேவையில்லாம பொசிசிவா? நான் தேவையில்லாம பொசிட்டிவ் ஆகுறேனா? என்ன சந்தேகப்படுறியா? சந்தேகம்லாம் இல்ல. என்னால ஒண்ணு யாருக்கும் விட்டு தர முடியாது. இதான் நீ சந்தேகமே. அவ கூட பேசாமல இருக்க முடியாது. ஒய்ஃபு கூட சண்டை போட்டாலும் பரவாயில்ல, எனக்கு என் எக்ஸு கூட பேசியே ஆகணும். சைடில் ஒரு கனெக்ஷன் வேணும். சபரீஷ், நம்ம ஏன் திருப்ப லவ் பண்ண கூடாது? கைய விடு. நான் உனக்கு துணையா தான் இருக்கணும்னு நினைச்சனே தவிர வாழ்க்கை துணையா இருக்கணும்னு நினைக்கல. நீ எனக்கு புரியல. அது எப்படி வந்து துணையா இருப்பீங்க? வாழ்க்கை துணையா தான் இருக்க மாட்டேன், ஆனா துணையா இருப்பேன். ஆனா வாழ்க்கை துணையா இருக்க மாட்டேன், ஆனா துணையா இருப்பேன். நல்ல பார்ட்னர்ஷிப். இப்படியே மெயின்டைன் பண்ணி ஓட்டுங்க. விட்டுட்டு போன இடத்துல இருந்து எனக்காக ஒருத்தி காத்துட்டு இருக்கா. நான் அவன் மேல வச்சிருக்க அன்பை விட அவ என் மேல வச்சிருக்க அன்பும் காதலும் ரொம்ப பெருசு. இதுக்கு மேல நாம 2 பேரும் பேசிட்டா தப்பாயிரும். வாழ்க்கையை பாரு. இவரே ஸ்பேஸ் கொடுப்பாராம், இவரே பழக விடுவாராம், இவரே எல்லாம் பண்ணுவாராம். கடைசியில வந்து இதெல்லாம் தப்பு, நான் வந்து ஒருத்திக்கு தான் உண்மையா இருப்பேன், போயிரு. இதுல எப்படி லாஜிக் இருக்கு? எனக்கு புரியல. He failed at the moment he said that he won't stop talking to ex. Exactly. என்னைக்கு ஒருத்தனோ இல்ல ஒருத்தியோ வந்து உன் கூட சண்டை போட்டாலும் பரவாயில்ல, எக்ஸ் கூட நான் வந்து பேசியே தீருவேன், கான்டாக்ட்லாம் பிளாக் பண்ண மாட்டேன்னு சொன்னாங்களோ அன்னைக்கே வந்து உன்னை குனிய வச்சு மொட்டை அடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். புரிஞ்சுக்க, தெரிஞ்சுக்க. எமோஷனல் சீட்டிங் இஸ் ஆல்சோ a thing you guys know that, right? தெரியும், தெரிஞ்சு தெரியாத மாதிரி இருந்துப்பாங்க. அப்பதானே வந்து இதே மாதிரி கடைசியில் தான் எமோஷனலாக பேசிட்டு நான் நல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போக முடியும். இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? சிங்கிள் கேர்ள்ஸ் கமெண்ட்ல ஹாய் சொல்லுங்க. சிங்கிள் பாய்ஸ் அந்த கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுங்க, பார்க்கலாம். என்ன ஸ்டைல் இது பேசுறது? சிங்கிள் கேர்ள்ஸ் கமெண்ட்ல ஹாய் சொல்லுங்க, சிங்கிள் பாய்ஸ் அந்த கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுங்க, பார்க்கலாம். மாமா பையா மாமா வேலை பாக்குறியா? வெக்கமா இல்ல? எப்படி இப்படி ஓப்பனா மாமாவோட பாக்குறாங்க இன்ஸ்டாகிராம்ல? இதை கேட்டுட்டு அத்தனை பேர் கமெண்ட் பண்ணியிருக்காளுங்க ஹாய் ஹாய் ஹாய்ன்னு. அது கீழே பல பேர் போய் ஒரு கமெண்ட்டுக்கு 24 பேர் 38 பேருன்னு சொல்லிட்டு போய் ஹாய் ஹாய்னு திருப்பி கமெண்ட் பண்ணியிருக்கானுங்க. ஏன்டா அப்படி இருக்கீங்க? அவங்களால சிங்கிளா வாழ முடியாதாடா? செத்துருவீங்களாடா? இல்லன்னா பொம்பளை தெரிஞ்சுக்கிறீங்க நீங்க பெண்ணு நான் இன்ஸ்டா இதே மாதிரி உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன். அந்த போஸ்ட்டை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த நியூஸ் கேவலமா இல்லை நம்ம சொசைட்டி அவ்வளோ கேவலமா இருக்கா அப்படின்னு எனக்கு கன்றாவி என்னடா எப்படி இருக்கீங்க அப்படின்னு இருந்துச்சு. அதை காட்டுறேன். கோவையில் அதிகரிக்கும் குழந்தை திருமணங்கள். கோவையில் குழந்தை திருமண புகாரில் 2023 63 இருந்த நிலையில் 2025 174 உயர்ந்துள்ளது. இது முந்தைய ஆண்டை விட 176% கூடுதல் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த ஆண்டு பிப்ரவரி வரை 20 புகார்கள் பதிவாகி உள்ளன. ஆக்சுவலா இது ஒரு டெவலப்பிங் சிட்டி, ஒரு மெட்ரோ சிட்டி, ஸ்மார்ட் சிட்டி அப்படிலாம் சொல்லும் போது வந்து நம்பர்ஸ் குறைஞ்சிருக்கணும். ஆனா 2 வருஷத்துல அதிகமாயிருக்கு, ரொம்ப அதிகமாயிருக்கு. 176% அதிகமாயிருக்கு. எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா? இந்த சைல்டு மேரேஜ் மேட்டருக்கு நான் வரேன். ஆனா கமெண்ட்ல வந்து இதை டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. சைல்டு மேரேஜ் எல்லாம் நடக்கலாம், தப்பு இல்லைன்னு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. ஆமா, எங்க பார்த்தாலும் பாலியல் தொல்லைடா, அப்புறம் என்ன பண்ணுவாங்க பெத்தவங்க? ஆமா, ஹராஸ்மெண்ட் கேஸ், அபியூஸ் கேஸ் நிறைய நடக்குது தான். அதுக்கு சைல்டு மேரேஜ் வந்து ஒரு சொல்யூஷனா? என்னடா சோத்த திங்கிறீங்களா? என்னடா திங்கிறீங்க? அடுத்து ஒருத்தன் வந்து தான் பெரிய புளுத்தி அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு கமெண்ட்டை போட்டிருக்கான். உங்களுக்கு புரியுதா எவ்வளவு வந்து ஒரு சீப்பான, ஒரு கேவலமான, ஒரு பைத்தியகாரத்தனமான மைண்ட் செட் இருக்கவனுங்கெல்லாம் சொசைட்டிக்குள்ள இருந்துகிட்டு இருக்கானுங்கன்னு உங்களுக்கு புரியுதா? காந்தி சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணிட்டாரு, அம்பேத்கர் சின்ன வயசுல கல்யாணம் பண்ணிட்டாரு, பாரதியார் சின்ன வயசுல கல்யாணம் பண்ணிட்டாரு. அதனால தான் அவங்களாம் வந்து பெரிய ஆளானாங்களாம். அப்ப இவனு சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணிட்டு ஏதாவது பெரிய மகான் ஆகி தொலைஞ்சிருக்க வேண்டியதானே? அந்த காலத்துல மொத்த சொசைட்டியுமே அப்படிதான் இருந்துச்சு. அதனால அது தப்புன்னு கூட தெரியாம பண்ணிட்டு இருந்தாங்க. அறிவு மயிறு இருக்காடா உங்களுக்கு? டேய் அறிவு இருக்காடா? சோறு தானடா திங்கிறீங்க? பொண்ணுங்க பாதுகாப்பை கருதி நடத்தப்படுகிறது. என்ன பாதுகாப்பு? யார்கிட்ட இருந்து பாதுகாப்பு கொடுக்குற நீ? இது ஒண்ணுன்னு இல்ல, இதை ரீசனா வச்சு எக்கச்சக்க கமெண்ட் இருக்கு. ஆமா, பாலியல் கொடுமை, பெத்தவங்க என்ன பண்றது? ஒரு அட்வைஸ் வேண்டாம், பெத்தவங்களுக்கு தெரியும், மத்தவங்க வேலையை பாருங்க. உங்க குழந்தைக்கு நடந்தா விடுவீங்களா? கஞ்சா குடுக்கியிடம் இருந்து பெற்ற மகளை காப்பாற்ற வேற வழி. காதல் என்ற பெயரில் பல குடும்பங்கள் அழிந்து விட்டது. இது ஒன்றும் தவறில்லை. இன்னொருத்தவனும் ஒரு லூஸ் மாதிரி கமெண்ட் போட்டிருந்தானே. 16 to 23 marry any girl, then easily keep pregnancy, not need fertility center. பைத்தியக்காரனுங்க, அத்தனை பைத்தியக்காரனுங்க இருக்கிறானுங்க. பொண்ணை கல்யாணம் பண்றதே வந்து குழந்தை பெற்றுக்கிறதுக்காக தான். அது எல்லாம் நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. நீ ஃபெர்டிலிட்டி சென்டர் போனா வந்து பொண்ணுங்களுக்கு தான் எல்லாம் பிரச்சனை இருக்குன்னு, பசங்களுக்கும் இருக்கு. ஏய், நீங்க எல்லாம் பைத்தியமாடா? நீங்க
மெண்டலா? இன்னொரு கமெண்ட் இருந்துச்சு. ஒருத்தன் கமெண்ட் பண்ணியிருந்தான், நான் முதல்வர் ஆனால் 16 வயது வந்த பெண்கள் யாரை வேண்டும் கட்டிக்கலாம் என்று சட்டம் இயற்றுவேன். பெண்கள் பாதுகாப்பு தான் முதன்மை, மற்றதெல்லாம் அப்புறம் தான். நம்ம சொசைட்டி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் திரும்பி பார்த்தா தான் நிறைய பேர் வந்து இங்க மூளை மண்டையிலேருந்து கழட்டி வச்சுட்டு பேண்டதெல்லாம் எடுத்து தலைக்குள்ள வச்சுக்கிறானுங்கன்னு தெரியுது. எத்தனை கமெண்ட் இன்னும் நிறைய இருக்கு. இது வந்து பொண்ணுங்களோட சேஃப்டிக்காக தான் பண்றோம், இல்லாட்டி வந்து பொண்ணுங்க வந்து நாசமா போயிடுவாங்க, அவங்களுக்கு வந்து தப்பா தான் நடந்துரும், பாலியல் தொல்லை நடந்துரும், ஏதோ ரொம்ப நல்ல விஷயம், இதை ஆதரிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இது எல்லாமே வந்து ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். இது கூட புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு அவனுக்கு மூளை மழுங்கி போயிருக்கான்னு தெரியல. பொண்ணுங்க வெளியே சுத்துறது வந்து சேஃப் கிடையாது, அதனால பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். அங்கே அவள் சேஃபாக இருப்பா, வீட்டில் எவனும் வந்து பாலியல் கொடுமைகள், ஹராஸ்மெண்ட், அபியூஸ்லாம் பண்ண மாட்டான். ஏன்டா அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மேரிட்டல் ரேப் அப்படின்னு என்னன்னு தெரியுமாடா? கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு என்னென்னாச்சு தெரியுமாடா? இங்கே எத்தனை பொம்பளைய வந்து மேரிட்டல் ரேப்பில் ஒரு விக்டிமா இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இவங்களுக்கு அப்படி ஒரு விஷயம் இருக்கிறதே தெரியாது. இல்லை அட்லீஸ்ட் வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ்னாவாச்சு என்னன்னு தெரியுமா? பல பேர் வீட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. சொல்ல முடியாது, இந்த கமெண்ட் பண்ணவனுல நான் சொல்ல விரும்பலை. இப்போ இந்த பைத்தியக்காரங்களோட பேச்செல்லாம் விட்டுருவோம். ஆக்சுவலாக சைல்டு மேரேஜுங்கிறது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். ஒரு கல்யாணங்கிறது சும்மா புது ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு மேடை ஏறிட்டு ஊர் அறிய கல்யாணம் பண்ணி விருந்து போடுறது கிடையாது. மேரேஜ் லைஃப்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும், எமோஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும், மென்டல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும், ரெண்டு பேருமே மெச்சூர்டாக இருக்கணும். இன்னும் எத்தனையோ விஷயம் இருக்குது. இந்த அத்தனை விஷயமே வந்து போய் ஒரு குழந்தைகிட்ட நம்மளால் எதிர்பார்க்க முடியாது. ஒரு 18 வயசு கீழே இருக்க ஒரு குழந்தைகிட்ட இத்தனை விஷயமே எதிர்பார்க்க முடியாது. அந்த குழந்தைகளுக்கெல்லாம் இன்னும் தாயார் தான் கேரக்டர் என்ன, தன்னோட விருப்பு என்னன்னே தெரிஞ்சிருக்காது. அப்படி இருக்க குழந்தைகளை போய் நீ வந்து கல்யாண வாழ்க்கையில இறங்கிரு, இவன் தான் உன் புருஷன், இவன் தான் கடைசி வரைக்கும், இதுதான் உன் வாழ்க்கை, இதுதான் உன் வீடு, இதுதான் உன் உலகம்னு சொல்லி இருக்க சொல்றீங்க. பண்ணி வைப்பானுங்க. ஒரு அண்டர் ஏஜ் பொண்ணுக்கு 20 வயசு பையன், 23 வயசு பையன், 26 வயசு பையனை கல்யாணம் பண்ணி வைப்பானுங்க. ஸோ சைல்டு மேரேஜ் வந்து தப்பானதுங்கிறது இதை விட வந்து டீட்டெயிலாக சொல்லி பேசி புரியணும்னு அவசியம் கிடையாது. 18 வயசுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணி வைக்கிறது தப்பு. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் 18 வயசுக்கு அப்புறமும் விருப்பம் இல்லாமல் கல்யாணம் பண்ணி வைக்கிறதும் தப்பு தான். ஏன்னா எல்லாருக்குமே 18, அதாவது அவங்க வாழ்க்கையில் அந்த 18வது பர்த்டே கேண்டில் ஊதின உடனே அப்படியே ஓகேடா இவனுக்கு 18 வயசு ஆயிடுச்சு, தூக்கி இவனுக்கு மெச்சூரிட்டி அமுக்குங்க உள்ள இன்ஸ்டால் பண்ணுங்க அப்படிலாம் யாருக்குமே வராது. எல்லாருக்குமே வந்து 18 வயசு ஆன உடனே ஓகே கல்யாணத்துக்கு ரெடி அப்படிங்கிற ஒரு மெச்சூரிட்டிக்கோ ஒரு ஸ்டெபிலிட்டிக்கோ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோ அவங்களுக்கு வந்திருக்காது. நிறைய பேர் அப்பதான் தன்னோட கெரியர் என்னன்னு சொல்லி தேட ஆரம்பிச்சிருப்பாங்க. நிறைய பேர் எமோஷனலி இம்மெச்சூரா இருப்பாங்க. நம்ம சர்க்கிளே எத்தனை பேர் வந்து 18 வயசு தாண்டினதுக்கு அப்புறமும் ஒரு வயசு வந்ததுக்கு அப்புறமும் ஸ்டில் எமோஷனலி இம்மெச்சூரா இருக்கிறத நம்ம பார்த்திருப்போம். அதனாலதான் சொல்றேன், 18 வயசு ஆன உடனே ஓகே 18 வயசு ஆயிடுச்சு போய் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு தான். வெயிட் பண்ணுங்க, அவங்க வளரட்டும், உலகத்தை பார்க்கட்டும், நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கட்டும், மென்டலாக ஒரு குடும்பத்தை ரன் பண்ண அவங்க ப்ரிப்பேர் ஆகட்டும், ஃபினான்ஷியலாக கொஞ்சம் அவேர் ஆகட்டும். இந்த மாதிரி நிறைய விஷயம்லாம் அவங்களே ஒரு ஸ்டேஜுக்கு வருவாங்க. ஓகே இது வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு கரெக்டான ஏஜ்னு. அந்த வயசில் கல்யாணம் பண்ணி வைக்கிறது, அப்ரோச் பண்ணுறது ஓகே. சும்மா 18 வயசு 20 வயசு காலேஜ் முடித்த உடனே அப்படிங்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது தப்பு தான். ஓகே நண்பர்களே, அப்படி தான் வீடியோ முடிஞ்சு. வீடியோ பிடிச்சிருந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்புறம் இந்த டிஷர்ட் மேட்டருக்கு வரேன். இந்த கருப்பு டிஷர்ட் போட்டால் வெயில் காலத்துக்குள்ள அவியுது இங்க இருக்கிற லைட்டு கலர்னு சொல்லி போன வீடியோல வந்து இந்த பச்சை சட்டைக்கு மாறினேன். அதுவும் போன வீடியோ இந்த பொலிட்டிக்கல் மீம் சம்மந்தப்பட்ட வீடியோவா போச்சு. அதுக்கு போட்டு நம்ம ஆளுங்க ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பச்சை கட்சி, அப்ப பச்சை கலர் இருக்க எல்லா கட்சியும் எடுங்கடா, இவன் அந்த கட்சிக்காரனா தான் இருப்பான் போட்டு அடிங்கடான்னு அம்புட்டு கமெண்ட்ஸ் அந்த வீடியோல. என் கன்சிஸ்டன்சி வச்சு கலாய்க்கணும், என் சட்டையை வச்சு கலாய்க்கணும் மட்டும் அம்புட்டு ஆர்வம் உங்களுக்கு. அதுல ஒரு கமெண்ட் பார்த்தேன். அந்த கமெண்ட் கீழே எக்கச்சக்க கமெண்ட் இந்த எல்கேஜி பட சீன் மாதிரி போய்கிட்டு இருந்துச்சு. கிரீன் கலர் டிஷர்ட் போட்டிருக்கீங்க அப்ப நீங்க ரெட்டை இலை கட்சியா, ரெட்டை இலை பத்தி பேசுறீங்க அப்ப நீங்க பிஜேபி சப்போர்ட்டரா, பிஜேபி பத்தி பேசுறீங்க அப்ப நீங்க அமித்ஷா பையன் ஜெய்ஷாவா, ரெட்டை இலை பத்தி பேசுறீங்களே நீங்க ஓபிஎஸ் டீமா, இபிஎஸ் டீமா, செங்கோட்டையன் டீமா, இல்ல டிடிவியா, இல்ல சின்னம்மா டீமா, இல்ல பண்ருட்டி ராமச்சந்திரன் டீமா, இல்ல பச்சை சங்கி. நான் போயிட்டு என்னையா நடக்குது அந்த கமெண்ட் செக்ஷன்லன்னு கேட்டா அதுக்கும் கேள்வி கேட்கறாங்க. நடக்கிறத பத்தி பேசுறீங்க அப்ப நீங்க வாழ்க்கை செப்பல் ஓனரா, ஐயான்னு பேசுறீங்க நீங்க என்ன பிஎம்கே சப்போர்ட்டரா, அவர் நாம் தமிழருங்க, பச்சை நிறம் விவசாயி. இன்னும் எக்கச்சக்க கமெண்ட்ஸ் இருக்கு. ஒரு டிஷர்ட் மாத்தினது குத்தமாடா? டிஷர்ட்டுக்கே இவ்வளவு பேசுறீங்கன்னா இங்க பாருங்க, புது வாட்டர் பாட்டில் எப்படி கலர் 2 மேட்சிங்கா இருக்கா? அப்ப இனிமே பச்சையும் ஒண்ணு சேர்ந்தா கன்சிஸ்டன்சி. மீட் பண்றேன்.